Determine center of gravity of plane uniform lamina. ஸோ நமக்கு ஒரு யூனிஃபார்ம் லேமினா கொடுத்துருக்குறாங்க. இதில் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை ஃபைண்ட் பண்ணணும். இதில் வந்து நமக்கு 3 பார்ட் இருக்குது. இது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்காது. ஏன்னா ஒய் ஆக்சிஸிலும் ஒரு 2 சைடு ஒய் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்கும், இந்த பார்ட்டுக்கு ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம எக்ஸ் பாரும் கண்டுபிடிக்கணும், ஒய் பாரும் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஏபி மூலமாக நம்ம ஒய் பார், அதாவது ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த சிடியை யூஸ் பண்ணி எக்ஸ் பார்ட்டில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஏபியில் மூமெண்ட் ஆஃப் ஏரியா இருக்கும், இங்கே டிசியில் மூமெண்ட் ஆஃப் ஏரியா இருக்கும். மூமெண்ட் ஆஃப் ஏரியான்னு ஒன்றும் இல்லை, எந்த இடத்துலேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை. ஸோ அதுதான் மூமெண்ட் ஆஃப் ஏரியா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒய் ஆக்சிஸில் இருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒய் பாரோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா A1 Y1 ப்ளஸ் A2 Y2 ப்ளஸ் A3 Y3 பை A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒய் பாரோட ஃபார்முலா. ஸோ இதில் இருக்கிற எல்லா வேல்யூவும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு A1, இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ரெக்டாங்குலர் ஃபஸ்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரெக்டாங்குலரோட ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சது தான். லென்த் இன்ட்டு பெர்த்து. இப்போ லென்த்து வந்து 10 சென்டிமீட்டர், பெர்த்து வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ 10 × 5 = 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, ஓகே. ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா Y1 கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஏபி மூமெண்ட் ஆஃப் ஏரியாவிலேருந்து இந்த ரெக்டாங்குலருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட டிஸ்டன்ஸ் தான் வந்து Y1. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்பவுமே சென்டரில் தான் இருக்கும். இப்போ சென்டரில் இருந்துச்சுன்னா 5/2 நம்ம போடும்போது நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ 5/2 = 2.5 சென்டிமீட்டர். சரி, ஓகே. A1 Y1 ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா A2. ஸோ ஏரியா 2 பார்த்திங்கன்னா இந்த பார்ட் எடுத்துக்கலாம். இதுதான் செகண்ட் பார்ட்டு. ஸோ செமி சர்க்கிளில் வந்து நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா π/2 × r². ஸோ r² பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2.5. ஸோ π/2 × 2.5². ஸோ A2 நமக்கு வந்து இதை வந்து அப்படியே ஃபைண்ட் பண்ணியாச்சுன்னா A2 9.82 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இதிலே வந்து நம்ம வந்து Y2 ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இதில் நமக்கு Y2 பார்த்திங்கன்னா அதே போல் மூமெண்ட் ஆஃப் ஏரியாவிலேருந்து சென்ட்ரலில் நமக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தான் Y2. ஸோ அதே போல் சென்ட்ரல் இது மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 5. ஸோ 5லேருந்து 2 நம்ம டிவைட் பண்ணியாச்சுன்னா நமக்கு சென்டர் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ 5/2 = 2.5 சென்டிமீட்டர். ஸோ A1 Y1 A2 Y2 ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது வந்து A3 Y3. ஸோ இதில் வந்து A3 ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ட்ரையாங்குலரோட ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது தான். H × B/2. ஸோ இதில் ஹைச்சோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2.5. ஸோ பியோட வேல்யூ 5. ஸோ 5 × 5/2 = A3 வேல்யூ 12.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதில் A3 ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இருக்கிறது Y3. ஸோ ட்ரையாங்குலர் பொறுத்தளவில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இப்படி என்ன மாதிரி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதே போல் நம்ம ஏபி மூமெண்ட் ஆஃப் ஏரியாவிலேருந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அந்த ரெக்டாங்குலரோட பார்ட் வரை நமக்கு 5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். 5 ப்ளஸ் ட்ரையாங்குலரை பொறுத்தளவில் நமக்கு வந்து /3 வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். நார்மலாக வந்து /2 தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து ட்ரையாங்குலரில் வந்து /3.
ஸோ 5/3 அதை ஃபைண்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 6.67 சென்டிமீட்டர்னு சொல்லி கிடைக்கிது. ஸோ y3யும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம y பாரில் இருக்கிறது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அதை அப்படியே வேல்யூ வந்து அதில் அப்படியே ஆட் பண்ணலாம். ஸோ a1 50 இன்ட்டு y1 2.5 ப்ளஸ் a2 9.82 into y2 2.5 plus a3 12.5 into y3 6.67. So divided by a1 50 plus a2 9.82 plus a3 12.5. ஸோ இது அப்படியே ஃபைன் பண்ணியாச்சுன்னா மேலே இருக்கிறதெல்லாம் ஃபைன் பண்ணியாச்சுன்னா 232.9 கீழே இருக்கிறத ப்ளஸ் பண்ணியாச்சுன்னா 72.32. ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு 3.22 சென்டிமீட்டர்னு சொல்லி கிடைக்குது. ஸோ ஒய் பார் ஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எக்ஸ் பார் ஃபைன் பண்ணணும். ஸோ எக்ஸ் பார் வந்து சிடிஏ மொமெண்ட் ஆஃப் ஏரியா வச்சு நம்ம மெஷர் பண்ணி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபைன் பண்ணணும். ஸோ அதே போல் எக்ஸ் பாருடைய ஃபார்முலா பார்த்தாச்சுன்னா a1 x1 ப்ளஸ் a2 x2 ப்ளஸ் a3 x3 டிவைடட் பை a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் a3. ஸோ இதில் இருக்கிற எல்லா வேல்யூ நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். இதில் ஆல்ரெடி a1 a2 a3 தெரிஞ்சது தான். இப்போ x1 x2 x3 மட்டும் ஃபைன் பண்ணணும். ஸோ a1 ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறமா x1 ஸோ பார்ட் 1ல் x1 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா சிடிஏ சென்டர் ஆஃப் கிராவிட்டி மொமெண்ட் ஆஃப் ஏரியா வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணோம். ஸோ இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது நமக்கு 2.5 இங்கே இருக்குது. ஸோ 10 இருக்குது. 2.5 எடுத்துக்கலாம். 2.5 ரெக்டாங்குலர் பார்ட்டோடைய லென்த் பார்த்திங்கன்னா 10 ப்ளஸ் 10/2. ஏன்னா சென்டரில் தான் நமக்கு சென்டர் கிராவிட்டி இருக்கும். அதனால் 10/2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ x1 வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு இது ஃபைன் பண்ணும்போது 7.5 சொல்லி கிடைக்கும். 7.5 சென்டிமீட்டர். ஸோ a1 x1 கண்டுபிடிச்சாச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு a2 நம்ம கண்டுபிடிக்கணும். a2 ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் 9.82 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதில் x2 கண்டுபிடிக்கணும். x2 ஈக்குவல் டு ஸோ இதுதான் செகண்ட் பார்ட்டுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஏதோ சென்டர்னு எடுத்தாச்சுன்னா சென்டர்லேருந்து இந்த பார்ட்டு முடிய நமக்கு 4r/3/3. ஸோ இதுதான் இப்போ இந்த சென்டர்லேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரேடியஸ். அப்படின்னா ரேடியஸ்லேருந்து நம்ம இந்த பார்ட்டை கழிச்சாச்சுன்னா நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரேடியஸ் மைனஸ் 4r/3. ஸோ ரேடியஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2.5 மைனஸ் 4 × 2.5 3/. ஸோ இதை ஃபைன் பண்ணும்போது 2.50 x2. ஸோ இதை ஃபைன் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா 1.44 சொல்லி கிடைக்குது. ஸோ x2 ஃபைன் பண்ணியாச்சு. இதில் மீதி இருக்கிறது a3 x3. இதில் a3 நமக்கு தெரிஞ்சது தான் 12.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதில் y3 கண்டுபிடிக்கலாம். ஸோ y3 பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையாங்குலர் பொறுத்தளவில் x3 இந்த சைட்லேருந்து நமக்கு வந்து மூவ் பண்ணணும். சென்டர் மொமெண்ட் ஆஃப் ஏரியாவை சிடியை வச்சு நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இந்த சைட்லேருந்து வரும்போது இப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு 2.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். அடுத்தால நமக்கு வந்து
2.5 அதாவது 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்குது. ஸோ ப்ளஸ் 5 டிவைடட் பை 3 யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்சர் இது அப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது எக்ஸுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 10 சொல்லிட்டு கிடைக்கும். 10 சென்டிமீட்டர். ஸோ இந்த வேல்யூ நம்ம அப்படியே எக்ஸ் பாரில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சுன்னா 50 a1 50 x1 7.5 ப்ளஸ் a2 9.a2 x2 1.44 plus 12.5 into 10 by 50 9.82 plus 12.5. ஸோ இந்த வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணியாச்சுன்னா நமக்கு 7.11 சென்டிமீட்டர்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் வந்து 2 கொண்டு தான் நம்ம டிவைட் பண்ணோம், 3 கிடையாது, 4. ஸோ ஓகே.